ஹலோ, வெல்கம் டு கொங்கு சமையல் டிவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி பணியாரம் ஒரு வித்தியாசமான சட்னியோட எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகியில் இல்லாத சத்துக்களே இல்லை. கால்சியம், அயன், புரோட்டீன், ஃபைபர் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் டெய்லி ராகி களி சாப்பிட்டாங்க. நாம் இப்போ அட்லீஸ்ட் ராகி பணியாரம், ராகி தோசை, ராகி கூழ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருக்கலாம். சரி வாங்க, ராகி பணியாரம் ஒரு வித்தியாசமான சட்னியோட எப்படி செய்யலான்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த சட்னியை பிரண்டை, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், மாவை இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாவு அரைக்கிறதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் ராகி, 1/4 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் சோயா பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதே அளவுகளில் நீங்கள் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைங்க. 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா கிரைண்டரில் போட்டு தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாவை 4 மணி நேரம் நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்சம் புளிக்கணும். இந்த மாவை நீங்கள் சுடுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு, கோதுமை மாவு 2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பும் ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் இரும்பு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. இது சீக்கிரமாகவே சூடாயிரும் இரும்பு கடாய்ங்கிறதுனால. கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நீங்கள் இதில் கடுகு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், 1 வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையே ஆட் பண்ணுறேன். அதே மாதிரியே பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாயோ வரமிளகாயோ ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கிய கேரட்டை நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வணக்கி விடணும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரே ஒரு வணக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மாவுக்குள்ளே கொட்டி நல்லா கலக்கி விட்டுருங்க. பணியாரம் ஊற்றிக்கலாம். பணியாரக்கல் சூடானதையும் பணியார மாவை எடுத்து ஒவ்வொரு குழியாக ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடி எண்ணெய் நீங்கள் கல்லெண்ணெயோ நல்லெண்ணெயோ நிறையா ஊற்றுக்கணும். ஊற்றுனதுக்கு அப்புறமும் நீங்கள் மேலேயும் எண்ணெய் ஊற்றி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். பிரண்டையை நான் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரண்டை ரொம்ப நேரம் வதங்கணும். நீங்கள் இப்போ பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் எண்ணெயை எல்லா பணியாரத்து மேலேயும் நல்லா ஊற்றி விட்ருங்க. இப்போ பணியாரம் நல்லா வெந்துருச்சு. நம்ம எல்லா பணியாரத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிரண்டை நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும், ப்ரௌனிஷாக. இந்த பிரண்டை கூடையே நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அது கூட பூண்டு 2 பல், புளி 3 கொட்டை அதை அலசி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகா நான் போடுறேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்குங்க. இதையெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா வதக்கணும். இதைய கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆக வரைக்கும், லைட் ப்ரௌனிஷ் ஆக வரைக்கும் வதக்கிங்க. அது கூட சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விடுங்க. இனி ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, லைட்டாக வதக்கி விட்டால் போதும். அது கூடயே சிறிது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நான் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சமாக போட்டு நல்லா அலசி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நீங்கள் பிரண்டை கூடையே போட்டு வதக்கிக்குங்க. நான் இதில் 3 டீஸ்பூன் தேங்காயை அரைச்சி வச்சுருக்கிறேன். அது கூட நீங்கள் இந்த வதக்கி வச்சுருக்கிற பிரண்டை இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பணியாரத்து கூட வச்சு நம்ம சாப்பிடலாம்.